Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 11th question பார்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் a very simple question. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, லெட்ஸ் சே ஏஎன் பிஎன் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே ஏஎன் பிஎன் கொடுத்தனால நான் வந்து சிஎன் டிஎன் ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சம்மேஷன் சிஎன் அண்ட் சம்மேஷன் டிஎன் அப்படிங்கிறது ஒரு டூ பாசிட்டிவ் சீக்வன்ஸ். அதாவது இந்த சீக்வன்ஸோட எல்லா டேர்முமே வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிஎன் டிவைடட் பை டிஎன் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், லெட்ஸ் சே சி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சி இஸ் அ ஃபைனைட் நம்பர் விச் மீன்ஸ் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் 0, இன்ஃபினிட்டி. ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது, ஓகே, இன்ஃபினிட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, தென் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போத் சீரீஸ் சிஎன் அண்ட் சீரீஸ் டிஎன் converges or diverges together. Converges or diverges together. ஓகே, ஸோ சிஎனும் டிஎனும் ஒன்று ஒரே மாதிரி கன்வர்ஜ் ஆகும், இல்லை ஒரே மாதிரி டைவர்ஜ் ஆகும். ஸோ இதுதான் லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ நமக்கு தெரியும் ஏஎன் அதாவது சைன் ஆஃப் 1/n கியூப் அண்ட் பிஎன் சைன் ஆஃப் 1/n. ஸோ என்னுக்கு நீங்கள் 1 2 3 நம்பர் போட ஆல்வேஸ் இட் ஹேஸ் ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏஎன்னுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் 1/n கியூப்டு. ஸோ நான் வந்து சிஎன்னா வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/n கியூப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சைன் ஆஃப் 1/n கியூப் த ஹோல் டிவைடட் பை 1/n கியூப். ஓகே, ஸோ இப்போ நான் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது எனக்கு இது என்னவா மாறிடணும்னா லிமிட் k டென்ஸ் டு 0. ஸோ நான் 1/n வந்து கேன்னு வச்சுக்கிறேன். ஓகே, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா 1/n வந்து 0க்கு தான் அப்ரோச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும், சைன் ஆஃப் k cube divided by k cube. ஓகே, ஸோ இது வந்து லிமிட் x tends to 0 sin x by x ஃபார்மெட்டில் இருக்கனால இதோட ஆன்சர் 1. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபைனைட் டேர்ம், அதனால எய்தர் போத் கன்வர்ஜஸ் ஆர் டைவர்ஜஸ் டுகெதர். ஸோ இந்த சீரீஸ் சம்மேஷன் 1/n கியூப் வந்து கன்வர்ஜஸ். ஓகே, பை பி சீரீஸ் டெஸ்ட் இட் கன்வர்ஜஸ். அப்போ கண்டிப்பாக ஏஎன்னும் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கணும். ஏஎன்னும் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கணும். சிமிலர்லி நான் பிஎன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் 1/n கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டிஎன் வந்து என்ன எடுத்துக்க போறேன்னா 1/n எடுத்துக்கிறேன். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சைன் ஆஃப் 1/n டிவைடட் பை 1/n. okay, which is same as saying limit k tends to 0 sin k divided by k. okay, so k ஓட வேல்யூ ஒன்றும் இல்லை 1/n அப்படின்னு அர்த்தம். ஓகே, n tends to infinity அப்படின்னா அதாவது n tends to infinity, so 1/n tends to 0. 1/n தான் என்னது, என்னோட k. so k tends to 0. okay, so sin k by k limit k tends to 0 இதோட வேல்யூ 1. this belongs to 0, infinity. so either both diverges or converges together. summation 1/n வந்து divergent இருக்கிறதுனால so by p series test இது வந்து diverge ஆகும். அதனால summation sin of 1/n வந்து diverge ஆகும். so இதுவும் வந்து diverge தான் ஆகும். so an வந்து convergent but bn வந்து divergent. okay, so option B is the right answer. thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.